விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார், எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆனால் ஒரு ஜோசியம் பார்க்குற ஒருத்தர் அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அது மேக்ஸிமம் யாருமே எடுத்துக்கல. எல்லாருமே ஏன் எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டத்தில் 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் இருக்கும். நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு அவருடைய ஜோசிய ஞானத்தால் ஒன்று சொன்னார். இதுக்கு மேலே விஜயோட அரசியல் வாழ்க்கை அடங்கி போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அடங்கவே அடங்காது. ஆச்சரியப்படுற அளவுக்கு வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கூட்டம் குறையவே குறையாது. அவருக்காக கூட்டம் கூட்டமாக வருவாங்க. பெரிய பெரிய மாநாடுலாம் அவர் நடத்த வேண்டியதாக தான் வரும். அவருக்கு நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குது அவர் ஜாதகத்தில். அதனால் அவரை அடக்கவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போயிடுவார். அவருக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்குது. அவரால் அரசு அமைக்கப்படலாம், சான்ஸ் இருக்குது. அது உறுதியாக அவர் சொல்லலை. அரசு அமைக்கப்படலாம், சான்ஸ் இருக்குது. ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடியாது, ரொம்ப வெற்றி பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். கூடவே அவர் இன்னொரு பதிவில் ஒன்று சொன்னார். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டப்போ, தமிழ்நாட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும், நொடிக்கு நொடி மாறும். யார் கூட சேர்றாங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட்டணி ஆட்சி வரும். யாரோட வேணாலும் சேருவாங்க, யார் கூட இருந்து யார் வேணாலும் பிரிவாங்க. எப்படி இல்லாமல் மாற்றம் வரும். ஆச்சரியமாக இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி மாற்றமாக வரும்னு அவர் உறுதியாக சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ ஒரு வாரமாக அரசியல் அப்படி கலக்கி எடுத்துருச்சு தமிழ்நாட்டையே. ஆனால் அவ்வளோ பெரிய ஒருத்தர் சொன்னார் நடக்கிறது எல்லாமே. நான் கூட சொன்னேன், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அரசமைச்சிட்டு போகிறாங்க, இதில் என்ன நொடிக்கு நொடி மாற்றம் வரும், இதில் என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே நொடிக்கு நொடி, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே அந்த டிவி விட்டு எந்திரிக்காமல் மக்கள் உட்கார்ந்தாங்க. அதை முன்னாடியே அவர் கணிச்சு சொன்னார். யார் வருவாங்க, அவர் வருவாள், அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சொல்லாமல் கூட அவர் இருந்திருக்கலாம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் தமிழ்நாடு அரசியல் கதி கலங்கி போவோம் அப்படின்லாம் ஒரு பதிவில் சொல்லியிருந்தார். அவரெல்லாம் விட்டுட்டு இவர் இன்னும் யார் என்னானே தெரியல. அதுக்காக நான் அவருக்கு பதிவு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்ல. ஆனால் சிறப்பானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் சிறப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எதுக்காக இவருக்கு இந்த பதவின்னு தான் சொல்கிறேன்.